गाइस कस्टम रोम वीडियोட வந்திருக்கேன் அதுக்காக தான் காத்து நிக்கிறேன் யூசுவலா பாத்தீனா நம்ம ஸ்மார்ட் போன்ஸ்க்கு நிறைய கஸ்டம் ரோம் பாத்தீனா நம்ம சேனல்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் and ஒவ்வொரு கஸ்டம் ரோமும் இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு கஸ்டம் ரோமும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு எது நல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பாத்தீனா ஸ்மார்ட் போன் கேட்டகரிக்கு கஸ்டம் ரோம் வீடியோ நிறைய பண்ணிருவோம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீனா நம்மளுடைய விண்டோஸ் மிஷின்ஸ்க்கு ஆனா இது புதுசா இருக்குனே புதுசா அதாவது நம்மளுடைய லேப்டாப் and பிசிக்கு பாத்தீனா நிறைய விதமான கஸ்டம் வாய்ஸ் எடுத்து வந்திருக்கேன் இந்த வீடியோல இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் யூசுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கு நிறைய விதமான கஸ்டம் ரோம்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுடைய விண்டோஸ் மெஷின்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நிறைய விதமான கஸ்டம் வாய்ஸ் இருக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டோட சோர்ஸ் கோட வச்சு டெவலப்பர்ஸ் பாத்தீங்கன்னா கஸ்டம் ரோம்ஸை பில்ட் பண்ணுவாங்க சேம் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா விண்டோஸ் சோர்ஸ் கோட வச்சு டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த கஸ்டம் விண்டோஸ் அப்படின்றது தேர்ட் பார்ட்டியில் இருக்கிற டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ற ஓஎஸ் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய விண்டோஸ் யூஸ் பண்ற விண்டோஸோட கஸ்டம் ஓஎஸா இருக்கட்டும் இல்ல ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ற ஆண்ட்ராய்ட் கஸ்டம் ரோம்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியில் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ற கஸ்டம் OS அப்படினு தான் சொல்லணும் டெவலப்பரா இருந்துட்டே லவ் டெவலப் பண்ணிருக்கேன் ஓகே நம்மளுடைய விண்டோஸ் மெஷின்ஸ்க்கு ஏன் நம்மளுடைய கஸ்டம் விண்டோஸை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசுவலா ஒரு ஆண்ட்ராய்ட்ல கஸ்டம் ரோம் போட போறோம் அப்படின்னா அது எந்த பர்பஸ்க்காக நம்ம போடுவோமோ சேம் அதே ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ல நம்ம கஸ்டம் ரோம் போட போறோம் முக்கியமான விஷயம் என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் மெஷின்ஸ்க்கு கஸ்டம் OS போட போறோம் ஒரு விண்டோஸ் மெஷின்ல கஸ்டம் OS போட போறோம் அப்படின்னா ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் நம்ம போடுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நிறைய காரணங்கள் இருக்கு அது எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா விண்டோஸ் மெஷின்ல விண்டோஸ் கஸ்டம் OS நிறைய பேர் இன்ஸ்டால் பண்றாங்க அண்ட் அதே மாதிரி விண்டோஸ் மெஷின்ஸ்ல இந்த மாதிரியான கஸ்டம் OS இன்ஸ்டால் பண்றதால பாத்தீங்கன்னா நிஜமாவே பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித் இருக்கு இன்க்ரீஸ் ஆகுமா ஆகலையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் போறோம் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அம்மா லேப்டாப் அண்ட் ரொம்ப லோயரான லேப்டாப்ஸ்ல பாத்தீங்கன்னா விண்டோஸ் ரன் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் அது பாத்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும் ஒரு ஃபைல்ஸ் ஓபன் பண்றதுக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இதை கான்ஃபர்மைஸ் பண்றதுக்காகவும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கஸ்டம் OS அப்படின்றது இன்ஸ்டால் பண்றாங்க பட் நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ராங்காவே சொல்லிடுறேன் நான் இது வரைக்குமே கஸ்டம் OS விண்டோஸ்ல ட்ரை பண்ணதே கிடையாது நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன் இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கண்டிப்பா தெரியாது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல பார்த்து R&D பண்ணும்போது கிடைச்ச விஷயங்கள் ஓகே இது எல்லாமே உண்மையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விண்டோஸ் மிஷின்ஸ்க்கு நம்மளுடைய கஸ்டம் OS போகிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டரி ஆப்டிமேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா கேமிங் சம்மந்தப்பட்ட OSலாம் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரி அந்த அளவுக்கு நிற்காதும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி பர்பஸ் அப்படின்னு வரும்போது சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய விண்டோஸ் டிஃபெண்டர் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்டோட இன்பில்டாக இருக்கிற நிறைய ஆப்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் பியூர் விண்டோஸ் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது மைக்ரோசாஃப்டோட 365 OneDrive அப்புறமா நிறைய இந்த வெதர் அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்பாக்ஸ் இந்த மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் பியூர் விண்டோஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வெறும் ஸ்டாக் ரோம் OS எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் விண்டோஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் மெஷின்ஸ்க்கு ஒரு விண்டோஸ் கஸ்டம் OS நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம் ஓகே இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விண்டோஸ் கஸ்டம் OS நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு எது நல்லா படுது அப்படின்றத பாருங்க GGOS இருக்கு ரெவி OS இருக்கு அத்லாஸ் OS நெக்ஸஸ் கோஸ்ட் ஸ்பெக்டர் ஃபாக்ஸ் பேபிள் OS இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய OS நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம்ஸ்ல எப்படி நிறைய OS இருக்கோ அதே மாதிரி விண்டோஸ்க்கோ கஸ்டம் OSல நிறைய OS இருக்கு இதுல எது செலக்ட் பண்றது அப்படின்னு தெரியல என்ன கேட்டீங்கன்னா இந்த ரெவி OS ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் ரவி இல்ல ரெவி காரணம் என்னன்னா காரணம் ஒன்றும் இல்லை பேர் கேட்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு கஸ்டம் OSக்குன்னு இருக்கிற இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ட்ரூத்தாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு மிஷினை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இருங்க எடுத்துகிட்டு வரேன் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மெஷின் டைனி பிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைனி பிசியில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டம் OS நம்ம இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம் ஏன்னா அம்மா லேப்டாப்பில் தான் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தேன் லோ எண்ட் லேப்டாப்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு சில கேமிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டைனி பிசியில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆரம்பிக்கலாங்களா
கைஸ் இப்போ நம்மளுடைய டைனி பிசியை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய ரெவி ஓஎஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். ஓகே, ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 6400T ப்ராசர் இருக்குது. அண்ட் ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் இருக்குது, 8 GB ஒன்று, 4 GB ஸ்டிக் இருக்கிற ரேம் ஒன்று, விண்டோஸ் 11 ப்ரோ இருக்குது அண்ட் 23H2 வெர்ஷன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போ நம்மளுடைய டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணி எத்தனை பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸில் CPU செக்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 165 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரெவி ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை ப்ராசஸ் ஜஸ்ட் பேக்ரவுண்டில் மட்டும் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நம்ம பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணணும். ரெவி ஓஎஸ் டவுன்லோட் ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு லிங்க் கிடைக்குது, இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய பேஜ் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கெட் AME விசார்ட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பீட்டா அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு இங்கே ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. சேம் இப்போ அதே பேஜில் வந்து ரெவி ஓஎஸ் ப்ளே புக்குன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ப்ளே புக். இப்போ நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஃப்ரீ டவுன்லோட் லிங்க் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, லிங்க் ஜென்ரேட்டட்னு வந்துருச்சு. டவுன்லோட் நவ். ஓகே, நமக்கு ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் இருக்குது, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்கு இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணலாமா? ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கலாம். எஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது தனியாக லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெவின்னு சொல்லி இன்னொரு ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா, அதை ட்ராக் பண்ணி அப்படியே உள்ள போடலாம். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி செக்யூரிட்டியை நம்ம டிசேபிள் பண்ண சொல்லுது. ரன் ஆக்ஷன் கொடுக்கலாம். மேனுவலாக பண்ணணுமா? ஓகே, செட்டிங்ஸ், விண்டோ செக்யூரிட்டி, வைரஸ் தாட் ப்ரொடெக்ஷன், மேனேஜ், ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய சாஃப்ட்வேருக்குள்ளே வருவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டன், நமக்கு எரர் மெசேஜ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அனலைசிங் இன்ஸ்டாலேஷன். இந்த சிஸ்டம் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 GB ரேம் ஆச்சு நம்ம சிஸ்டமில் இருக்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அடுத்ததாக நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, MIT லைசன்ஸ் இருக்குது. நீங்கள் படித்து பார்க்குறதுனா படித்து பார்த்துட்டு அடுத்ததாக நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஐ அக்ரி. அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ண சொல்லுது. ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக ப்ரௌசர் தான், நமக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், அதனால் நன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசபிளிங் விண்டோஸ் டிஃபெண்டர் கேன் பி இம்ப்ரூவ் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். இதை டிசபிள் பண்ணி வச்சிருக்கிறதுனா நீங்கள் வச்சுக்கலாம். எனபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் டிஃபெண்டர் எனபிள் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டிசபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். நான் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃபால்ட்டாக விட போகிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் விச் காம்போனன்ட் யூ டு லைக் டு இன்க்ளூட் டு எக்ஸ்க்ளூட் வித் தி பே புக் அப்படின்னு இருக்கு. ஓகே, அதுவே டிஃபால்ட்டாக எல்லாம் செலக்டாக இருக்குது. நான் எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ண விரும்பலை. அப்படி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமூவ் ஃபோட்டோஸ் அண்ட் ரிமூவ் டெவலப்பர் ஹோம் இருக்குது. அது ஆல்ரெடி இன்பில்டாக செட் ஆயிருக்கு. எக்ஸ்பாக்ஸ் அண்ட் யுவர் ஃபோன் இருக்குது. நான் ஃபோனை மோஸ்ட்லி கனெக்ட் பண்ண மாட்டேன் இந்த பிசியில், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸ்பாக்ஸ் நமக்கு தேவைப்படும், அதனால் அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஜென்ரல் கான்ஃபிகரேஷன்ஸ்னு இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ரிவைசிங் வால்பேப்பர், எனபிள் டார்க் மோட், எனபிள் லேகன்சி, கான்டெக்ஸ்ட் மெனு, எனபிளிங் லேகன்சி, ஃபோட்டோஸ் வியூவர் இதெல்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இதில் ரிமூவ் பின்னட் ஐட்டம்ஸ் ஃபார் ஸ்டார்ட் மெனு, ஃபிக்ஸட் ஃபார் ப்ரீவியஸ் ரெவி செட்டப் அப்படின்னு இருக்குது. அதை நம்ம அப்படியே விட்டுலாம், எதுவும் பண்ண தேவையில்ல. டிசபிள் ஆட்டோமேட்டிக் மெயின்டெனன்ஸ் இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும், அப்படியே தான் இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, எக்ஸ்ட்ராக்டிங் பேலோட்னு வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், கம்ப்ளீட் வித் எரர்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக ஏதோ எரர் ஆயிருக்கு. ஓகே, இருக்கட்டும். இப்போ நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் எனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் மெசேஜ் வந்துச்சு. பட் ஆனால் ரீஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக கரெக்டாக வந்துருச்சு சொல்ல போனால். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எதுவுமே காணோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ண ஒரு சில ஆப்ஸ் தான் இருக்குது. ப்ளூ ஸ்டாக் இருக்குது, ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஒரு சில ஸ்பெஷல் டூல்ஸ் மட்டும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜரை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபார்மன்ஸ், சிபியூலேயும் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பார்த்ததுல கிட்டத்தட்ட ஒரு 160 சம்திங் 165 சம்திங் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 92 தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ரேம் யூசேஜ் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி எனக்கு 4GB தான் ரேம் யூசேஜ் இருக்குது. விண்டோஸ் 11 இருக்கும்போது சேம் அதே தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், நான் அகெயின் இப்போ இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆன மாதிரி தோணலை. ஏன்னா நமக்கு வந்து ரேம் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் சொல்ல போனால். சேம் அதே மாதிரி தான் இருக்குது ரேம் யூசேஜ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் இல்லை. பழைய விண்டோஸ் 11 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், புதுசாக விண்டோஸ் 10 போட போகிறேன். விண்டோஸ் 10 மூவ் பண்ண போகிறேன். விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா மேபி இதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நான் விண்டோஸ் 10 பூட் பண்ணிவிட்டு ReviOS இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் அகைன் மீட் பண்ணுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்கு அகைன் நம்ம விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளுடைய ReviOS இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி எவ்வளோ பேக் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் இதில் CPU செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 155 இருக்குது. நமக்கு 150க்கு மேலே நமக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ரேம் யூசேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.3 அதாவது ஒரு 20%க்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரேம் யூசேஜில் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுடைய ReviOS இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளுடைய ReviOS வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டாஸ்க் மேனேஜர்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார் எவ்வளோ ப்ராசஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும் பார்க்க. டாஸ்க் மேனேஜர், மோர் டீட்டெயில், பர்ஃபார்மன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் 61 ப்ராசஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவே நம்ம விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணியிருந்த போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ப்ராசஸ் மேலே பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் இருந்துச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ஸ்டால் பண்ண OS எந்த சாஃப்ட்வேருமே நம்ம இன்ஸ்டால் பண்ணல. அப்படி இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா 150 ப்ராசஸ் மேலே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 60 ப்ராசஸ் மட்டும்தான் நமக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேம் யூசேஜை பொறுத்த வரைக்கும் வெறும் 1.6 தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 13% மட்டும் தான் நமக்கு ரேம் யூசேஜ் இருக்குது. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2.3 GB இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் நமக்கு ரேம் யூசேஜில் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிஜமாவே பயங்கர டிஃப்ரெண்ட் தான். மேபி நமக்கு விண்டோஸ் 11 எது எரர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. வேறு ஏதாச்சும் செக் பண்ணி பார்க்கலாமா, எவ்வளோ ஆப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் டிஃபெண்டர் எதுவுமே இல்லை. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்குது. ஒரு சில சாஃப்ட்வேர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைனி பிசியில் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் ReviOS இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. ஓகே, இனிமேட் நமக்கு பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் பண்ணுறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முழு வேலை. பெஞ்ச்மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், திஸ் இஸ் த வீடியோ. ஒரு விண்டோஸ் மிஷின்ஸ்க்காக கஸ்டம் OS இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைனி பிசிக்கு நம்மளுடைய ReviOS இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நம்ம பக்காவாக டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இல்லை கேம்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த ஆப்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது. விண்டோஸ்க்கும் நம்மளுடைய ReviOSக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி. ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.